இந்த பையர்ஸ் லாஸ் ஆனாங்கன்னா இங்க செல்லர்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க, செல்லர்ஸ் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்க பையர்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. இந்த இடத்துல லாஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு புரோக்கருக்குமே கிடையாது. ஏன்னா புரோக்கர் எல்லாமே எதை அடிப்படையாக வச்சு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கமிஷனை பேஸ் பண்ணி. நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் $16 வரைக்கும் கமிஷன் பே வாங்குவாங்க. ஸோ $16க்கு மேல உங்களுக்கு ஒரு புரோக்கர் கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸ் ஒரு $18 வச்சுக்கோங்க. $18க்கு மேல கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க பி புக் புரோக்கராக தான் இருப்பாங்க. பி புக் புரோக்கர்ல கமிஷன் பேஸ்டு ஒர்க் நடக்காது. ஏன்னா பி புக் புரோக்கர் எல்லாமே மேக்ஸிமம் சப் புரோக்கராக இருப்பாங்க. சப் புரோக்கர் அப்படிங்கும் போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம் நமக்கு தேவை. ஸோ ரெகுலேட்டட் புரோக்கர் அண்ட் நான் ரெகுலேட்டட் அப்படின்னா எந்த ஒரு ரெகுலேஷன்ஸுமே அவங்க கிட்ட இருக்காது, எந்த ஒரு லைசன்ஸுமே அவங்க கிட்ட இருக்காது. ஆக்சுவலி இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஆர்டர் பண்றேன் அப்படின்னா அந்த ஆர்டர் ஒரு புரோக்கருக்கு போகலாம், அப்படி இல்லாட்டி சப் புரோக்கர் போகலாம். நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டைரக்ட் புரோக்கர். டைரக்ட் புரோக்கர்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ ஒரு பர்சன் ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது டைரக்டா பேங்குக்கு போகுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் புரோக்கருக்கு போகும். ஓகேவா? இந்த புரோக்கர்லேயே 2 டிவிஷன்ஸ் இருப்பாங்க. ஒன்று யார் அப்படின்னா சப் புரோக்கர், இன்னொன்று பிரைம் புரோக்கர் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ பிரைம் புரோக்கர் சப் டிவிஷன் கொடுத்துருக்கலாம், அதுதான் சப் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோக்கர் அப்படிங்கிறவங்கள்ட்ட நேராக எங்கே போவோம் அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர். லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஆர்டர் பஞ்சிங் நடக்கும். இப்போ இந்த இடத்துல சப் புரோக்கர் இருந்தாங்க அப்படின்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த புரோக்கர் அவங்க சப் புரோக்கர் வச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப் புரோக்கருக்கு பிரைம் புரோக்கருக்கு ஆர்டர் ரெக்வெஸ்ட் அனுப்பணும். நெக்ஸ்ட் பிரைம் புரோக்கர் என்ன பண்ணணும், லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் லிக்விடிட்டி ப்ரொவைடர் பேங்குக்கு அனுப்பணும். அப்போ சப் புரோக்கர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப் புரோக்கர்ல இருந்து 1 2 ரெக்வெஸ்ட் எக்ஸ்ட்ரா போகும். அதனால மேக்சிமம் நீங்க ஒரு பெரிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க, உங்க கேபிட்டல் சேஃபா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி சப் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு டிவிஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சப் புரோக்கர் மேக்சிமம் எதோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா பி புக். ஏன்னா பி புக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பஞ்சிங் அப்படிங்கிறது மேனுவலா நடக்கும். நிறைய ஸ்கேம்ஸ் பி புக் புரோக்கர்ல தான் நடக்குது. ஆர்டர் பஞ்சிங்கே ஆகாது. நீங்க ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஆர்டர் அவங்க பஞ்சிங் பண்ணல அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் வந்தா கம்பெனிக்கு லாஸ்,